So hi everyone, good evening. So இந்த வீக்கோட கோட் சீரீஸ் இன்னைக்கு 6th ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் ஒரு 1 minute வெயிட் பண்ணுவோம். ஸோ லைவில் ஜாயின் பண்ணுறவங்களாம் பண்ணிட்டோம், ஒரு 20 seconds ஓகேங்களா. ஸோ ஐ ஹோப் லாஸ்ட் கிளாஸஸ்லாம் வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணுறீங்க அப்படின்னு ஐ ஹோப் ஓகேங்களா. லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்த்தோம், நேஷ்னல் இதுவெல்லாம் பார்த்தோம் ஓகேங்களா. ஃப்ரூட் என்ன, ட்ரீ என்ன, பேர்டு, இது எல்லாமே வந்து அந்த நேஷ்னல் ஐகான்ஸ் எல்லாமே லாஸ்ட் கிளாஸஸில் பார்த்துருந்தோம். இதெல்லாமே வந்து ரிவைஸ் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட்ஸ் பார்த்தோம். ஸோ பார்த்தது எல்லாமே ரிவைஸ் பண்ண தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த கோட் சீரீஸில் ஜஸ்ட் ஒரு 10 questions தான் பார்க்க போகிறோம், ஒரு 15 to 20 minutes. ஸோ அதுக்கப்புறம் வந்து அது திருப்பி வந்து டீகோட் பண்ணணும் நீங்கள் ஓகேங்களா. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டு ஆல் எவ்ரி ஒன். ஸோ யாரெல்லாம் வந்து நம்மக்கிட்ட படிக்கிறீங்களோ ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும். அதர்ஸ் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு சார் இன்னும் டெப்த்தாக வேணும் அப்படின்றவங்களுக்கு வந்து நம்மளுடைய கரூர் டிஃபென்ஸ் அகாடமி ஆப், ஸோ ஆப்போட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு மேற்கொண்டு டீட்டெயில்ஸுக்கு கால் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி கிளாஸ் உள்ள போயிடலாம். ஸோ இன்றைக்கான டாபிக் என்னென்னா ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் ஓகேங்களா. ஸோ நிறைய நம்மளே வீடியோ போட்டிருப்போம் நம்மளோட சேனல்லே, மேக்ஸ் பீரியட், பிடி பீரியட் அப்படின்ட்டு. ஸோ பிடி பீரியட் வந்து ரொம்பவுமே வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு. ஸோ யாருக்கெல்லாம் பிடி பீரியட் ரெகுலராக விடுறாங்களோ கமெண்ட் பண்ணுங்கள், பிடி பீரியட் விடுறாங்க எங்கள் ஸ்கூல்லன்ட்டு ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த இயர் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கோல்டன் இயர்னு சொல்லலாம், இல்லைனா வந்து ஒரு நல்ல கொஸ்டினை வந்து எடுக்கிற ஏரியா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அட் அ டைமில் ஒலிம்பிக்கும் நடந்திருக்கு, பேரா ஒலிம்பிக்கும் நடந்திருக்கு ஓகேங்களா. பட் இந்த செஷனில் இந்த ரெண்டுத்தை பற்றி நம்ம பேச போகிறது இல்லை. இது வரைக்கும் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க ஒலிம்பிக்லேருந்து, அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ்லேருந்து என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதோடைய ஒரு சம்மப்பாக தான் இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா. இன்றைக்கும் ஃப்ரைடேவும் நம்ம பார்ப்போம், வெட்னஸ்டே அண்ட் ஃப்ரைடேவும் ஓகேங்களா. இந்த நவம்பர் எண்டில் வந்து நம்ம ஒரு ரேப்பிட் ரிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சீரீஸில் டக்குன்னு இந்த பேரா ஒலிம்பிக்லாம் பார்க்கலாம். பட் யாரெல்லாம் வந்து எனக்கு இன்னும் வேணும் அப்படின்றவங்களுக்கு என்னோட இன்ட்யூஷன் என்ன சொல்லுன்னா, பேரா ஒலிம்பிக்லேருந்து தான் கொஷின்ஸ் அதிகமாக வரும் அப்படின்ட்டு. எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா வந்து ஒலிம்பிக் வந்து 4 years ஒன்ஸ் நடக்கிறது தான் ஓகேங்களா. அதில் வந்து நம்ம அவ்வளோவா கோல்டு அடிக்கலாம்னு இல்லை, இந்த வாட்டி கோல்டே அடிக்கலை ஓகேங்களா. ஆனால் இதே வந்து பேரா ஒலிம்பிக்கில் பார்த்தீங்கன்னா 7 கோல்டு மெடல்ஸ் அடிச்சிருக்கும், கிட்டத்தட்ட 29 மெடல்ஸ், ரெக்கார்ட் ஆஃப் த இயர் அப்படின்னே சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ அதனால் அந்த பேரா ஒலிம்பிக்ன்றது வந்து இந்த இயர் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதில் வந்து கோல்டு அடித்தவங்களாம் எந்தெந்த இதில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் டீகோட் பண்ணி நம்ம அப்கமிங் சீரீஸில் பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி போயிடலாம் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸு. ஸோ மோஸ்ட்லி இந்த கொஷின் போகிறதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, கொஷின்ஸ் எப்படி உங்களுக்கு கேட்குறாங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் டேர்ம் எதனா கொடுத்துட்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நாக் அவுட், நாக் இன் அப்படின்ற மாதிரி. அப்படி இல்லை அப்படின்னா வந்து எதனா கப்பை கொடுத்துட்றாங்க. இப்போ இதில் கூட பாருங்களேன், டேவிஸ் கப் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் பாருங்கள் டேவிஸ் கப்பு, இந்த மாதிரி எந்த கப்பு எதோட ரிலேட் ஆகுது அப்படின்னு தான் கேட்டிருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஐசிசி கப்னா வந்து கிரிக்கெட்டு அப்படின்ற மாதிரி ஓகேங்களா. அப்புறம் வெம்பிள்டன்னா டென்னிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக இருக்குது எப்போவுமே கேட்க மாட்டாங்க. ரொம்ப பெக்யூலியராக யூனிக்காக வந்து தெரியாது மட்டும்தான் வந்து கேட்பாங்க. இப்போ சந்தோஷ் ட்ராஃபி அப்படின்றாங்க, இங்கே கூட இருக்கு பாருங்கள் சந்தோஷ் ட்ராஃபி அப்படின்னு. ஆனால் அது எதோட ரிலேட்டுன்னு நமக்கு தெரியாது. கால்ஃபா இல்லைனா வந்து டென்னிஸா, டேபிள் டென்னிஸா, எதுவுமே நமக்கு தெரியாது ஓகேங்களா. அந்த மாதிரி யூனிக்கான ஏரியா மட்டும் படிங்க ஓகேவா. ஸோ கொஷின்ஸ் போயிடலாம். விச் ஆஃப் த ஃபாலோவிங் கப்ஸ் ஆர் ட்ராஃபிஸ் இஸ் அசோசியேட்டட் வித் ஃபுட்பால். ஃபுட்பாலோட ரிலேட்டடான கப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ ஃபுட்பால் ரிலேட்டட் கப் என்ன, ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை ஓகேங்களா. ஃபுட்பால் ரிலேட்டட் கப்ஸ் என்ன அப்படின்ட்டு. ஸோ டேவிஸ் கப்பா, சாம்பியன்ஸ் ட்ராஃபியா? சாம்பியன்ஸ் ட்ராஃபி வராது ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எது வராது அப்படின்றத டெலீட் பண்ணிடுங்க ஓகேங்களா. டெலீட் இந்த சென்ஸ் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க ஓகேவா. ஸோ இதில் சாம்பியன்ஸ் ட்ராஃபி வராது, ஏன்னா வந்து அது கிரிக்கெட்டுது அப்படின்னு தெரியும் ஓகேங்களா. அதனால் சாம்பியன்ஸ் ட்ராஃபி வராது. மிச்சம் 3 தான், டேவிஸ் கப்பா, சந்தோஷ் ட்ராஃபியா, தியோதர் ட்ராஃபியா அப்படின்ட்டு. ஸோ ஆன்சர் வந்து நம்மளுக்கு சந்தோஷ் ட்ராஃபி தான் ஓகேங்களா. ஸோ இதான் சொன்னேன், சந்தோஷ்னா ஃபுட்பால் அப்படின்ட்டு. ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், சந்தோஷ்ன்றவன் ஃபுட்பால் விளாட்றான் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து இதே கொஸ்டின் ரிப்பீட் ஆகும். அது அப்போது வேறு என்ன ரிப்பீட் ஆகும்னா டேவிஸ் கப் ரிலேட்டட் டு வாட், டியோதர் ட்ராஃபி ரிலேட்டட் டு வாட் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம எக்ஸ்ப்ளனேஷனில் வச்சுருக்கோம். டேவிஸ் கப்னா வந்து டென்னிஸ் ஓகேங்களா, டிடி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. டேவிஸ் அப்படின்னா வந்து டென்னிஸ் ஓகேங்களா. இதே வந்து தியோதர் ட்ராஃபி அப்படின்னா வந்து இட்ஸ் அசோசியேட்டட் வித் அகைன் கிரிக்கெட் தான். ஸோ இது கொஞ்சம் ஒரு பெக்யூலியர். டியோதர்னால் வந்து கிரிக்கெட்டுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லையே, வராதே அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் வந்து இது ஒரு யூனிக்கானது. டியோதர் ட்ராஃபினா இட்ஸ் ரிலேட்டட் வித் த கிரிக்கெட் ஓகேங்களா. ஸோ இந்த ஒரே கொஷின் தான் ஆல்ரெடி நம்ம பார்க்குறோம். பேருக்கு தான் 10 கொஷின் நினைக்கிறோம், ஆனால் ஒரு செஷனில் 30 கொஷின் பார்க்குறோம். எப்படி அப்படின்னா வந்து வித் ஆப்ஷன்ஸ் வச்சு நம்ம வந்து 30 கொஷின்ஸ் கிட்ட பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் அகேன் ரிவைசிங், டேவிஸ் கப்னா எது, டென்னிஸ் ஓகேங்களா. சாம்பியன்ஸ் ட்ராஃபி அது கிரிக்கெட் தான். சந்தோஷ் ட்ராஃபின்றது ஃபுட்பால் வந்து சந்தோஷ் விளாட்றான் அப்படின்ட்டு. டியோதர் ட்ராஃபினா அதுவும் கிரிக்கெட் தான் ஓகேங்களா. ஸோ இதுதான் அந்த கப்பு, அந்த இமேஜ் சந்தோஷ் ட்ராஃபி அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து
இது தெரிஞ்சது தான், பிவி சிந்து அப்படின்னு சொல்லிட்டு இஸ் அசோசியேட்டட் வித் விச் ஸ்போர்ட் அப்படின்ட்டு. ஏன் போன வருஷம் இதை கேட்டிருந்தாங்க அந்த அப்படின்னா வந்து பிவி சிந்து மேம் வந்து 2016 ரியோ ஒலிம்பிக்ஸ்லையும் டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்லையும் அடுத்தடுத்து மெடல் வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் மேம் வந்து ரொம்ப அந்த டைமில் வந்து கிரேஸ் டைமில் இருந்தனால ட்ரெண்டில் இருந்தனால மேடம் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த யார் ட்ரெண்டில் இருப்பாங்க கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிவி சிந்து பார்த்துடலாம். என்ன ஆன்சரு? பிவி சிந்துது. ஸோ ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம் பிவி சிந்துது. ஸோ ஆன்சர் இஸ் பேட்மிண்டன். ஓகேங்களா? ஸோ அதுதான் இப்போ நம்மளோட இந்த இமேஜ்லேயே பார்த்துருப்போம். சில்வர் ரியோ ஒலிம்பிக்ஸ் வச்சுருப்பாங்க 2016. 2020 டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்லையும் மேம் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுடைய எப்படி சொல்கிறது சாம்பியன்ஸ் தான் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஃபஸ்ட் டைம் வந்து இந்த 2024 தான் வந்து இவங்க ஒரு மெடல் கூட அடிக்கவே இல்லை. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பி கோபிச்சந்த். ப்ரெடிக்டட் கொஷின் இதுலேருந்து என்ன, இப்போ பிவி சிந்து கேட்டாங்க, இதுக்கப்புறம் என்ன கேட்பாங்கன்னா வந்து மனு பாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கேட்பாங்க. ஏன் சார் அவங்கள கேட்பாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒலிம்பிக்கன் ஆஃப்டர் 120 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்தியாவில் அடுத்தடுத்த மெடலை வின் பண்ணியிருக்காங்க. பிரான்ஸ் மெடல் 2 பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஒலிம்பியன் வந்து 2 மெடலில் இது வரைக்கும் வின் பண்ணதே இல்லை. அது ஒரு 100 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த ஈவெண்ட் நடந்திருக்கு. ஸோ அதனால் மனு பாக்கர் யார் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ மனு பாக்கர்ன்றவங்க ஷூட்டிங். ஓகேங்களா? பிஸ்டல் ஷூட்டிங். சரவணன் சார் கூட நம்ம வீடியோ போட்டிருப்பார் யூடியூப்பில். ஓகேங்களா? ஸோ அதை போய் பாருங்கள், ஒரு 2 minutes தான் இருக்கும். ஸோ அவங்களோட ஹிஸ்ட்ரி அப்புறம் அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட்டு மனு பாக்கர் கருட் டிஃபென்ஸ் அப்படின்னு அடிங்க, யூடியூப்பில் வரும். ஓகேங்களா? ஸோ அந்த கொஷின் வந்து ரிலேட்டபிள் மோஸ்ட்லி வரக்கூடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பி கோபிச்சந்த் இஸ் அசோசியேட்டட் வித் விச் ஸ்போர்ட். ஸோ கோபிச்சந்த் எந்த ஸ்போர்ட்டோட ரிலேட் ஆகிறாரு அப்படின்ட்டு. ஸோ எது பேட்மிண்டனா, கிரிக்கெட்டா, ஃபுட்பாலா, ஹாக்கியா? ஆக்சுவலாக இவரோட ஃபுல் நேம் போட்டுருந்தால் நம்ம ஈஸியாக சொல்லியிருக்கலாம். ஓகேங்களா? பவுலா கோபிச்சந்த் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ வந்து பேட்மிண்டன் புலேலா கோபிச்சந்த். ஓகேங்களா? ஸோ இவர் வந்து ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டைமில் வந்து ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அவார்ட்லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால் கோபிச்சந்த். அப்போது இதே மாதிரி பேட்மிண்டனில் ஸ்ரீகாந்த் ஒன்று. ஓகேங்களா? அவங்க பேர் கூட கேட்பாங்க. ஓகேங்களா? எப்படி பிவி சிந்து கேட்டாங்களோ ஸ்ரீகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேருமே வந்து பேட்மிண்டனில் கேட்பாங்க. ஸோ கோபிச்சந்துன்றவர் வந்து நம்ம ஹாக்கிலேயோ இல்லை எப்படியோ போட்டுக்கலாம். ஏன்னா இந்தியானோடனே நம்மளுடைய டெம்டிங் ஆன்சர் எப்படி மோஸ்ட்லி இருக்குன்னா கிரிக்கெட், ஹாக்கி தான். ஃபுட்பால் பக்கம் போகவே மாட்டோம், டென்னிஸ் பக்கமும் போக மாட்டோம். ஓகேங்களா? அதனால் வந்து ஆல்வேஸ் வந்து டெம்ப்ட் வித்து ஒன்று கிரிக்கெட் போவோம், இல்லைன்னா வந்து ஹாக்கி போயிடும் நம்மளை ஆன்சரே. ஏன்னா வந்து மோஸ்ட்லி கிரிக்கெட் இதுவாக இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா ஹாக்கி தானே இந்தியாவோட நேஷனல் ஸ்போர்ட் அப்படின்ட்டு. பட் இந்தியாவுக்குன்னு ஒரு நேஷனல் ஸ்போர்ட் ஒன்று இல்லவே இல்லை. ஓகேங்களா? பாப்புலரைஸ் பண்ணாங்க அந்த ஹாக்கியை, அவ்வளோதான். ஏன்னா வந்து ஒலிம்பிக் ஆரம்பித்த காலத்தில் தொடர்ந்து ஒரு 10 மெடல் வந்து ஹாக்கி டீம் தான் அடித்தாங்க, கோல்டு மெடலே. ஸோ அதனால் வந்து எல்லாருமே வந்து ஹாக்கி பிளேயர் ஆகணும் அப்படின்ட்டு அந்த ஒரு ஃபெமிலரைஸ் ஆனனால தான் ஹாக்கி வந்து ஒரு நேஷனல் ஸ்போர்ட்ஸாக அப்போ கருதப்பட்டது, இப்போ இல்லை. நெக்ஸ்ட் விச் அமௌங் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ இந்தியன் ஸ்போர்ட். இதை சொல்லுங்கள் பார்க்கலாம் ஈஸியாக. ஸோ 10 minutes தான் இருக்குது, இன்னும் ஒரு 15 minutes நம்ம பேலன்ஸ் கொஸ்டின் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ விச் அமௌங் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் இந்தியன் ஸ்போர்ட். ஸோ கபடி நல்லாவே தெரியும், இந்தியன் ஸ்போர்ட் தான், அதுவும் தமிழ்நாட்டிலேருந்து இது பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ கொக்கோவும் தெரியும், ஹாக்கியும் தெரியும். ஸோ ஆன்சர் இஸ் ரக்பி. ஸோ ரக்பி தான் வந்து, ரக்பினா என்னென்னா வந்து இந்த ஹாலிவுட் படம்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அந்த பாலை வச்சு ஓடுவாங்க, ஜஸ்ட் அதை ஓடி கோல் போஸ்ட்டை போய் வைக்கணும். ஸோ அதுதான் இந்த ரக்பி. இது வரைக்கும் பாருங்கள். ஸோ அந்த ரக்பி பால். ஓகேங்களா? நான் தான் திருப்பி சொல்கிறேன், என்னென்னா வந்து ரொம்ப யூனிக்காக பெக்குலியராக இருக்கிறது மட்டும் தான் கேட்பாங்க. இதில் வேறு எதனா கேட்டுருந்தா நம்ம ஆன்சர் பண்ணிட முடியாது. ஸோ ரக்பின்றது ஈஸியாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? இட்ஸ் நாட் அ கேம் ஆஃப் இந்தியன் ஆரிஜின். மோஸ்ட்லி வந்து UK, US-எல்லாம் விளையாடுவாங்க. ஓகேங்களா? பேஸ்பால்லாம் வந்து ரீசெண்டாக கோட் மூவியில் கூட அந்த US-ல் ஒரு ஃபைட் வரும். ஓகேங்களா? அதில் கூட வந்து இப்போ நம்ம எப்படி வந்து கிரிக்கெட்டு இல்லை அந்த உருட்டுக்கட்டெல்லாம் எடுத்து அடிக்கிறோமோ அங்கே வந்து அந்த பேஸ்பால் ஸ்டிக் தான் வச்சுக்கிறாங்க. நாட் ஓன்லி US, அந்த மாஸ்கோ எல்லா இடத்துலையுமே வெஸ்டர்னாவே மோஸ்ட்லி வந்து அந்த பேஸ்பால் மாதிரி வச்சுக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து இந்த ரக்பி, பேஸ்பால் இது எல்லாமே மோஸ்ட் ஃபெமிலியர் வித் வெஸ்டர்ன் நேஷன்ஸ். ஸோ அங்கே வந்து அதிகமாக விளையாடுவாங்க. ஓகேவா? ரெகக்னைஸ் அவுட்ஸ்டாண்டிங் அச்சீவ்மெண்ட் இந்த ஸ்போர்ட்ஸ். ஒரு ஸ்போர்ட்ஸில் வந்து ஒரு நல்லா அச்சீவ் பண்ணுறாரு அப்படின்னா எந்த அவார்டு அவர் கொடுப்பாங்க? பார்த்தோன்னே சொல்லிடலாங்க. ஓகேங்களா? பரம்வீர் சக்ரான்றது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். இன்றைக்கி கூட நம்ம வந்து நம்மளுடைய சைனிக் குரூப்ஸ்லலாம் பர்சனல் குரூப்ஸ் வச்சுருக்கோம். ஸோ அதில் வந்து ஷேர் பண்ணியிருப்போம். September 16 வந்து ஒருத்தருக்கு தராங்க. ஓகேங்களா? நம்ம அதை நெக்ஸ்ட் வீக் கிளாஸ் அப்போ பார்ப்போம். பரம்வீர் சக்ரா ரீசெண்டாக ஒருத்தர் கொடுத்துருக்காங்க, September 16 கொடுக்க போகிறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலில் ஒரு வீடியோ அப்புறம் பார்ப்போம். இது வராது, அர்ஜுனா அவார்டும் வராது. அர்ஜுனா அவார்டு தான் வந்து வரும். வெயிட், பத்மஸ்ரீயும் வராது, அசோக சக்கராவும் வராது. ஓகேங்களா? ஆன்சர் இஸ் அர்ஜுனா அவார்டு. ஓகேங்களா? ஸோ அர்ஜுனா அவார்டு தான் ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட்டில் கொடுப்பாங்க. இதுவே வந்து ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட்டில் குருவுக்கு கொடுக்குறாங்கன்னா என்ன அவார்டாக இருக்கும்?
அர்ஜுனா அவார்டுன்றது வந்து ஸ்போர்ட்ஸ் கொடுக்குறாங்க ஓகேங்களா. நான் வந்து ஒரு பேட்மிண்டன் பிளேயர் நல்லா விளையாடினேன், இல்லை ஒரு பிவி சிந்து, இல்லைன்னா வந்து வேறு யாரோ வச்சுக்கோங்க, மனு பாக்கர் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க ஓகேங்களா. நான் நல்லா பண்ணிட்டேன், ஒலிம்பிக்கில் வேர்ல்டு லெவலில் வந்து இந்தியாவை நல்லா வந்து இது பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு அவார்ட் தராங்க. என்னை ட்ரெயின் பண்ணார்ல, இந்த மாதிரி அடுத்தடுத்து ஒரு 2-3 பேர் ட்ரெயின் பண்ணி இந்த குரு கிட்டேருந்து 4-5 பேர் வந்து போய் கோல்டு மெடல் அடிச்சிருக்காங்கப்பான்னு சொல்லிட்டு அந்த குருக்கு ஒரு அவார்டு கொடுப்பாங்க. அந்த அவார்டு என்னன்னு சொல்ல முடியுமா? அர்ஜுனானா அவருடைய குரு யார்? அவ்வளோதான். யார்? நல்லா யோசிங்க. அதுவுமே ஒரு கொஷினாக வரும் ஓகேங்களா. ஸோ துரோணாச்சாரியார் அவார்டு ஓகேவா, குரு துரோணாச்சாரியார் அவார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ துரோணாச்சாரியர்ஸ் வந்து ஆல்வேஸ் ஃபார் கிவிங் மாஸ்டர்ஸ். ஸோ யாரெல்லாம் மாஸ்டராக இருக்காங்களோ ஸோ அவங்களுக்கு வந்து அந்த துரோணாச்சாரியா அவார்டு அப்படின்றது கொடுப்பாங்க ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே வந்து இது இங்கே இருக்குது பாருங்களேன். இதெல்லாம் நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் அவார்டு. ஒன்று வந்து மேஜர் தயாச்சந்த் அவார்டு. இதுதான் வந்து ஆல்ரெடி போன கிளாஸில் பார்த்துருப்போம். தயாச்சந்த் அப்படின்றவர் வந்து ஹாக்கியை வந்து நல்லா ரெப்ரசன்ட் பண்ணவர் ஓகேங்களா. ஸோ அவரோட பேரில் கேல் ரத்னா அவார்டு கொடுக்குறாங்க தயாச்சந்த் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து 1936 ஒலிம்பிக்ஸ் அப்போது ஜெர்மனி கூடவே ஹிட்லர் காலகட்டத்தில் இவர் ரொம்ப ஃபேமஸ் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவர் தான் தயாச்சந்த், அவருக்குன்னு சொல்லிட்டு அவார்டு அவர் பேர்லேயே ஓகேங்களா. நெக்ஸ்ட் அர்ஜுனா அவார்டு, ஓஸ் எக்ஸல் இன் ஸ்போர்ட்ஸ். அப்புறம் அவர் குரு துரோணாச்சாரியார் அவார்டு அப்படின்ட்டு அகெயின் தயாச்சந்த் அவார்டு தனியாக. ஸோ இது மேஜர் தயாச்சந்த் கேல் ரத்னா அவார்டு, இது தயாச்சந்த் அவார்டு ஓகேவா. நெக்ஸ்ட் ராஷ்ட்ரிய கெல் புரோத்சாகன் புரஸ்கர், அப்புறம் மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் ட்ராஃபி. ஜஸ்ட் இதெல்லாமே ரிலேட்டட் டு ஸ்போர்ட்ஸ் அவார்டு. எப்படி திடீர்னு வந்து இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிக் த ஆட் ஒன் அவுட் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இதில் எதனா பத்மஸ்ரீயை போட்டுட்டு இதில் எதனா பரம்வீர் சக்ரா போட்டாங்கன்னா டிஃபர் ஆகும். ஸோ ஸ்போர்ட்ஸ் அவார்டுன்றதே இந்த 6 தான். ஸோ அகெயின் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சிலபஸில் இருக்குது. அப்போது ஸ்போர்ட்ஸுக்கான நேஷ்னல் அவார்டு எல்லாமே இதுதான் ஓகேங்களா. ஜஸ்ட் அவார்டு தான். இப்போ ரீசெண்டாக யார் வாங்கினாங்க, இப்போ யார் வாங்கினாங்க, அந்த அளவுக்கு டீட்டெயிலாக கேட்க மாட்டாங்க. இந்த அவார்ட்லாம் ஸ்போர்ட்ஸா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ அதனால் இதை மட்டும் வந்து பார்த்துக்குங்க ஓகேங்களா. ஸோ இதோட பிபிடி எங்கே அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கரு டிஃபென்ஸ் அகாடமி ஆப்பில் தான். ஸோ ஆப்போட லிங்க்கை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ அங்கே மட்டும்தான் இந்த பிபிடி அவைலபிளாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, ஸோ இவங்க எல்லாமே வந்து நம்மளுடைய 2024 அச்சீவர்ஸ் ஓகேங்களா. சாத்விக்லேருந்து கபிலேஷ், ஸ்ரீராம், இவங்க எல்லாருமே வந்து இப்போ கரண்ட்டாக வந்து அமராவதி நகரில் படிச்சுட்டு இருக்காங்க. தென் நியூ சைனிக் ஸ்கூல் விகாசா, அந்த மாதிரி நியூ சைனிக் ஸ்கூல்லையுமே நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னும் ஜாயின் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒன்ஸ் அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சோடனே அவங்களுக்கும் சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறோம் நாங்கள் ஓகேங்களா. ஸோ இது அகைன் அண்ட் அகைன் நம்ம ஏன் காமிக்கிறோம் அப்படின்னா இத்தனை அச்சீவர்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம், பார்க்குறோம் உங்களையுமே வந்து அடுத்த இயர் வந்து அச்சீவராக இங்கே வந்து வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோப் தான் ஓகேங்களா. ஸோ நீங்களும் விஷுவலைஸ் பண்ணுங்க, இந்த இடத்துல நான் வரணும், இந்த இடத்துல நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஸோ இவர் தான் நம்மளுடைய கரண்ட் சூப்பர் ஸ்டார் ஓகேங்களா. ஏன்னா வந்து தமிழ்நாடோட ரேங்க் 1, ஆல் இந்தியா ரேங்க் 25 ஓகேங்களா. ஸோ இவர் வந்து லாஸ்ட் ஒரு 1 இயர் வந்து நம்ம அகாடமியில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் கோச்சிங் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ நீங்கள் எப்படி இது பண்ண பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் இவரும் பார்த்து அவுட் ஆஃப் 300 285. ஸோ நம்மளோட டார்கெட் என்னென்னா 285 கிராஸ் பண்ணணும், 290 வரணும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் டைமும் நம்ம அகாடமி தான் வந்து ரேங்க் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. யாருன்னா அதெல்லாம் நீங்கள் தான் ஓகேவா. ஸோ டியூ எஃபர்ட்ஸோட நம்ம வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம். கண்டிப்பாக வந்து ரிசல்ட் வந்து நமக்கு ஃபேவராக தான் வரும் ஓகேவா. ஸோ இவங்க 2023 அச்சீவர்ஸ் ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாகவே ஓகேங்களா நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் ஓகேவா. ஸோ இது வந்து நம்மளோட எஃபோர்ட்ஸுக்கான ரிசல்ட் அவ்வளோதானே தவிர எஃபோர்ட் போடாமல் அந்த ரிசல்ட் வராது. ஸோ நம்மளும் வந்து எஃபோர்ட் டே பை டே வந்து போட்டுகிட்டே தான் இருக்கணும். ஸோ அதை ரிமைண்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஒரு வாட்டி இதை பண்ணுறோம் ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு கரெக்ட் காம்பினேஷன் அமாங் த ஃபாலோவிங். ஸோ இதில் வந்து யார் அந்த ஃபெமிலியர், இப்போ ரஃபேல் நடால் வந்து ஃபுட்பாலாக பேட்மிண்டனா டென்னிஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ நடால்னாவே தெரியும் யார் நடால்னா, ரஃபேல் நடால். உங்கள் அப்பா கிட்ட அம்மா கிட்ட எல்லாம் சிப்ளிங்ஸ் கிட்ட கேட்டு பாருங்கள். ரஃபேல் நடால்னாவே டென்னிஸ். இப்போ நான் அதை சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒன்று ஏ இல்லைனா டி இருக்கும் ஓகேவா. அடுத்தது பாருங்கள் நெய்மர். ஸோ நெய்மர் வந்து இது எல்லாமே பாப்புலர் ஓகேங்களா. நெய்மரு, ரொனால்டோ, மெஸ்ஸி இவங்க எல்லாருமே ஃபுட்பால் தான் ஓகேங்களா. ஐ திங்க் நெய்மர் வந்து பிரேசில்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி தான் ரஃபேல் நடாலும் ஓகேவா. அவர் வந்து அந்த களிமண் தரன்னு சொல்லுவாங்க, அதில் வந்து அவர் அடிச்சிக்கவே முடியாது. அதே மாதிரி ஜோக்கோவிக்கு. ஸோ இவங்க எல்லாமே ஒரு என்னோடய ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா இப்போ டென்னிஸ் போட்டு டாப் ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் ஒரு 10 பேர், ஜோக்கோவிக் இருப்பார், நடால் இருப்பாங்க, ஒரு 4-5 பேர் அப்படியே உமன்ஸில் பார்த்தா செரீனா வில்லியம்ஸ் இருப்பாங்க. ஒரு 10 பேர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும். 5 ஃபார் வேர்ல்டு, 5 ஃபார் இந்தியா, அவ்வளோதான். சேம் அதே மாதிரி தான் ஃபுட்பாலுக்குமே 5 ஃபார் வேர்ல்டு, 5 ஃபார் சுனில் சேத்ரின்னு நினைக்கிறேன். ஸோ அவர் இந்த இயர் தான் ரிட்டையர் ஆனார், ஃபுட்பால் இந்தியன் கேப்டன் ஓகேங்களா. ஸோ அவருமே ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எனக்கு தேவைலாம் ஃபுட்பால், டென்னிஸ், பேட்மிண்டன்,
யாரெல்லாம் ஒரு பாப்புலர் ஸ்போர்ட்ஸ் ஒரு 10 எடுத்துக்கிட்டு 5 வேர்ல்டு ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ், 5 இந்தியா, இதை மட்டும் வந்து ரெடி பண்ணிவிட்டு நம்மளுடைய நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து ரெடி ஆகிட்டு வாங்க. ஓகேங்களா? இதில் எதனா டவுட்னா சொல்லுங்கள். ஓகேங்களா? இதெல்லாமே உங்களுக்கு ஹோம் ஒர்க். ஸோ நீங்கள் தான் வந்து கூகுள் பண்ணி அதை சும்மா ஸ்க்ரால் பண்ணி பாருங்கள், போதும். ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் ஏ. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ரைடர் கப். ஸோ ரைடர் கப்னா என்ன? ரைடர்னால் இங்கே நான் எதனா வந்து என்னது அந்த கார் மாதிரி கார் ரேஸ் இருக்கும், இல்லை பைக் ரேஸ், அதெல்லாம் போட்டு தான் லாஸ்ட்டாக அதை தான் போயிருப்போம். பட் வந்து இதில் அதுவுமே இல்லவே இல்லை. கால்ஃபு, பேஸ்பால், பேஸ்கெட் பால், கார்ட்ஸு. ஸோ ரைடர் கப் வந்து எது ரிலேட்டட்னா கால்ஃப் தான். ஓகேங்களா? ஸோ இங்கே இமேஜ் இருக்குது பாருங்கள். ஸோ கால்ஃப். ஸோ அதுதான் வந்து ரைடர் கப்புக்கான அசோசியேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு, டேஷ் ஹாஸ் பீன் மேட் அஸ் அ ஃப்ளையிங் சீக் ஆஃப் இந்தியா. ஸோ இது ஆக்சுவலாக ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான். யார் வந்து நம்மளுடைய ஃப்ளையிங் சீக் அப்படின்றாங்க? ஸோ யார் வந்து நம்மளுடைய ஃப்ளையிங் சீக்? ஸோ யாருன்னா வந்து மில்கா சிங். ஸோ மில்கா சிங். ஸோ இவரோட அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து அன்கவுண்டபிள் அப்படின்னு சொல்லலாம். இவரோட படமே ஒன்று இருக்குது, ஹாட் ஸ்டாரில் இருக்குன்னு நினைக்கிறேன். சண்டே சாட்டர்டே ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா இந்த மூவி பாருங்கள். ஓகேங்களா? மில்கா சிங் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய இது என்னென்னா வந்து நான் எப்படியாவது அச்சீவ் பண்ணணும், என்னோடய டேயில் வந்து என் பர்த்டே டேட்டோ இல்லை என்னோடய டேயில் லீவ் விடணும் இந்தியாவுக்கு அப்படின்னு ஆசைப்பட்டு தான் நிறைய ரெக்கார்ட் பண்ணார். ஓகேங்களா? ஜவஹர்லால் நேருலேருந்து அந்த டைம் பீக்கில் இவரை பார்த்து நிறைய பேர் இம்ப்ரெஸ் ஆனாங்க. ஓகேங்களா? ஸோ மில்கா சிங்னா ஃப்ளையிங் சீக், அப்படி ஓடுவார். ஓகேங்களா? ஸோ சின்ன வயசில் ஏன் ஓட ஆரம்பித்தார்னா தூதுனா வந்து பால் அப்படின்ட்டு நான் தப்பாக சொல்லியிருந்தேன், ஹிந்தி ஆஸ்பிரன்ஸ்லாம் மன்னிச்சிடுங்க. ஓகேவா? ஸோ ஏன்னா பெங்காலியில் அது வேறு மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் மில்க். ஓகேவா? நம்ம தமிழுக்கே இங்கிலீஷ்க்கே வந்துடும். ஸோ அந்த மில்க்குக்காக எக்ஸ்ட்ரா மில்க் கிடைக்கும், எக்ஸ்ட்ரா வந்து சப்பாத்தி கிடைக்கும் அப்படின்னு ஓட ஆரம்பித்தார். அப்படி ஓட ஆரம்பித்தா தான் இவர் ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கல்ப்ரிட். இந்த இதுக்கு போகும்ல, இன்றைக்கி மோட்டிவேஷன் எப்படின்னு கேட்பீங்க லாஸ்ட்டாக, நான் இப்போயே சொல்லிடுறேன். ஸோ இந்த கோல்லாம் என்ன வந்து போகும் வண்டியில், ரயில் வண்டியில். ஓகேங்களா? அந்த ரயில் வண்டியிலேருந்து அந்த கோலை வந்து திருடுவாங்க. ஓகேங்களா? ஒரு பிளாட்ஃபார்மை நெருங்கிட்டு இருக்குது. இப்போ காட்பாடி வந்துட்டு இருக்குது, சென்னையிலேருந்து காட்பாடி வருதுன்னா விஐடி ஆண்டு சேவூர்லான்னு விஐடி ஆண்டுன்னு வச்சுக்கிங்களேன், ட்ரெயினை கம்மி பண்ணிவிடுவாங்க ஸ்பீடை. அப்போ வந்து அந்த கோலில் விழுந்து அந்த கோலை வந்து எடுத்துருவாங்க. ரொம்பலாம் எடுக்க மாட்டாங்க, ஒரு 2 மூட்டை 3 மூட்டை எடுப்பாங்க. சார் அது மட்டும் தப்பு இல்லையா சார்னா? தப்பு தான். பட் இருந்தாலும் வந்து அவங்க வயிற்று பழப்புக்காக அதை எடுத்து விற்றுட்டு அதில் வர காசு தான் இது பண்ணுவாங்க. ஸோ இப்படி போனவங்க தான் மில்கா சிங் அவங்க கேங் எல்லாமே. அப்போ ஒரு டைமில் வந்து எதர்ச்சியாக வந்து ஒரு சோல்ஜரையோ இல்லை கேப்டனையோ மீட் பண்ணுறாரு. அப்படியே அவரோட லைஃப் ஸ்டோரி மாறுது. ஓகேங்களா? அப்புறம் வந்து மிலிட்ரிக்குள்ளே வர்றாரு, இந்தியன் மிலிட்ரிக்குள்ளே. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு நிறைய மெடல்ஸாக வின் பண்ணுறாரு. ஸோ ஃப்ளையிங் சீக் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு மில்கா சிங்கை சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 8th கொஸ்டின் முடிஞ்சா. ஓகே, லவ். எந்த ஸ்போர்ட்டில் லவ் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க? மேபி உங்கள் அண்ணா அப்பாங்கெல்லாம் வந்து தினமும் காலையில் போவாங்க இந்த ஸ்போர்ட்டுக்கு தான். ஸோ மோஸ்ட்லி ரக்பி இல்லை. ஓகேங்களா? கிரிக்கெட்லேயும் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ டென்னிஸாக, ஃபுட்பாலா? ஸோ ஆரம்பிக்க சொல்ல ஐ திங்க் வந்து லவ் ஆல் அப்படின்னு ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இல்லை வந்து எனக்கும் தெரியல அந்த டேர்ம் பற்றி. பட் வந்து எங்கள் அண்ணாங்களாம் சொல்ல அந்த லவ் அப்படின்ற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ என்னென்னா டென்னிஸ். ஓகேவா? ஸோ நிறையா வந்து ஃபுட்பாலோடைய இது பேஸ்கெட் பால், இது சாக்கர் பால், இது அமெரிக்கன் ஃபுட்பாலு, வாலிபாலு, அட்லீஸ்ட் அந்த ஷேப்பை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. டென்னிஸு, ஸ்குவாஷு, பேட்மிண்டனு, அப்புறம் வந்து பிங்பாங். பிங்பாங்னால் வந்து இந்த சின்னதாக இருக்கும், டேபிள் டென்னிஸ் மாதிரி தான் இருக்கும், ஆனால் வேறு மாதிரி இருக்கும் பிங்பாங். ஜஸ்ட் நான் இந்த இமேஜை போட்டுக்கிறது என்னென்னா அது இன்னும் ஸ்போர்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், ஃபுட்பால் எங்கே விளாட்றாங்க. ஸோ அந்த மாதிரி கால்ஃபு, பேஸ்பாலு. ஸோ அந்த இமேஜஸ் மட்டும் பார்த்துக்குங்க, நம்ம ஈஸியாக வந்து அந்த ஆப்ஷன் வந்து எலிமினேட் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் இந்த செஷனுக்கானது என்னென்னா ஃபெடரேஷன் கப். ஸோ ஃபெடரேஷன் கப்னா வந்து ஈஸியாக சொல்லிடலாம். ஃபெடரேஷன் அப்படின்னா எஃப் ஃபுட்பால் ஃபெடரேஷன் தான். ஓகேங்களா? ஸோ அதுதான். ஸோ லாஸ்ட்டாக வந்து இது ரிவிஷனுக்கு இது வரைக்கும் பார்த்ததை வந்து என்னென்னா நிறைய கேம்ஸ் என்ன அப்படின்ட்டு தான். ஸோ இதை வந்து இந்த ரிவிஷன் நோட்டு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் என்னென்னா வந்து இது திருப்பி அகைன் அண்ட் அகைன் நம்ம ரிவைஸ் தான் பண்ணணும். இன்றைக்கி வெனஸ்டே ஒரு வாட்டி லாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணிடுறோம். திருப்பி ஃப்ரைடே வந்து ஃபஸ்ட்டு வந்தோடனே இதையே ரிவைஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா ஒலிம்பிக் கேம்ஸ். ஸோ எப்போயுமே அதோட ஃப்ரீக்வன்சி வந்து 4 years ஒன்ஸ் தான் நடக்கும். ஸோ இப்போ நடந்தது சம்மர் ஒலிம்பிக்ஸ், பாரிஸில் நடந்துச்சு. ஓகேவா? ஒலிம்பிக் கேம்ஸ் வந்து எவ்ரி 4 years தான் நடக்கும். இந்த 24 நடந்துச்சு. எங்கே நடந்துச்சு? பாரிஸில் சம்மர் ஒலிம்பிக்ஸ். நெக்ஸ்ட்டு ஃபீஃபா ஃபார் ஃபுட்பால். ஸோ கிட்டத்தட்ட வந்து 4 years வந்து ஒன்ஸ் நடந்துச்சு. லாஸ்ட் எப்போ நடந்துச்சு? கத்தாரில் நடந்துச்சு. அடுத்தது எப்போ நடக்கும்? 2026 நடக்கும். நெக்ஸ்ட் ஐசிசி கிரிக்கெட் வேர்ல்ட் கப். அது வந்து 4 years ஒன்ஸ் தான் நடக்கும். லாஸ்ட்டாக வந்து 23 நடந்துச்சு. அந்த கோரமான சம்பவத்தை ரிமெம்பர் பண்ண வேணாம். ஸோ நவம்பரில் நடந்துச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து காமன்வெல்த் கேம்ஸ். அதுவும் எவ்ரி 4 years தான். இங்கே நான் போட்டுக்கிறது எல்லாமே எவ்ரி 4 years தான். ஓகேங்களா? 2022
பிரிமிங்கமில் யூகேயில் நடந்துச்சு ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏஷியன் கேம்ஸ் தான் லாஸ்ட்டில் நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டாங்க 2023 எவ்ரி 4 இயர்ஸ் நடக்கும். 2023 சைனாவில் நடந்துச்சு ஏஷியன் கேம். ஸோ இது எல்லாமே 4 இயர்ஸ் தான், இங்கே போட்டுக்கு இது எல்லாமே 4 இயர்ஸ் தான் ஓகேங்களா. நெக்ஸ்ட் ரக்பி வேர்ல்ட் கப், ஸோ அதுவுமே வந்து 4 இயர்ஸ் வந்து ஃப்ரான்ஸில் நடந்துச்சு. ஸோ இந்த வருஷம் நடந்தது என்னென்னா வெறும் ஒலிம்பிக் கேம்ஸ் மட்டும் தான், மற்றது எல்லாமே எப்பயோ வந்து அந்த 4 இயர்ஸ் ஒன்ஸ் நடந்தது தான். ஸோ இதை எப்படி சொல்கிறது, ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, அப்போ தான் நம்மளால் ஞாபகம் வச்சு முடியும். ஏஷியன் கேம்ஸ், ரக்பி, ஒலிம்பிக்கு, அப்புறம் வந்து ஃபீஃபா, ஐசிசி, காமன்வெல்த் கேம்ஸ், இது எல்லாமே 4 இயர்ஸ் ஒன்ஸ் தான். மற்றது எல்லாமே 2 இயர் தாங்க. இப்போ ஐசிசி 2020 விளையாடுறாங்கன்னா அதெல்லாம் 2 இயர்ஸ் ஒன்ஸ் தான். ஸோ அந்த 2 இயர்ஸ் ஒன்ஸ் மோஸ்ட்லி கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, இந்த 6 மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேவா. ஸோ இன்றைக்கான மோட்டிவேஷன் நம்மளுக்கு வந்து மில்கா சிங் தான். ஸோ நம்மளுடைய பாஸ்ட் வந்து நம்மளை வந்து எப்போவுமே டிட்டர்மைன் பண்ணாது, நம்மளுடைய ப்ரெசென்ட் மட்டும்தான் நம்ம வந்து ஃப்யூச்சரை டிட்டர்மைன் பண்ணணும். ஸோ டோன்ட் திங்க் அபவுட் த பாஸ்ட், டோன்ட் வெல் இன் த பாஸ்ட். ஸோ பாஸ்ட்டில் வந்து நீ இன்ஃபீரியராக இருக்க, நீ அப்படிலாம் யாருன்னா நம்மளை சொல்லியிருந்தா அதெல்லாம் நம்பாதீங்க ஓகேங்களா. ஸோ ப்ரெசென்ட்டில் நீங்கள் எல்லாருமே இப்போ சைனிக்காக படிக்கிறீங்க, நம்மலாம் வந்து யார், சைனிக் கேடட்ஸ். ஸோ 2025 போய் ஜானில் எக்ஸாம் எழுதுகிறோம், மார்ச் ஏப்ரல்லாம் அமராவதி நகர் போயிட்டே இருக்கும், அவ்வளோதான் ஓகேவா. ஸோ தேங்க்யூ ஆல் இஸ் வெல், ஜெய்ஹிந்த்.